வெல்கம் டு ரெட்லைன் ஸ்டோரி டைம். வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போன வீடியோவில் இதோட முடிச்சிருப்பேன் அப்படின்னா, போட்டியில் வின் பண்ண சந்தோஷத்தில் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி ஹீரோ ஹீரோனை காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த போட்டி நடக்கிற இடத்தையே சுற்றி வந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஒருத்தன் வந்து, நீங்கள் தானே அந்த நடுவர் ஷின் அனுப்பின ஆள், வாங்க அப்படின்னு அவங்க 2 பேரையுமே கூட்டிகிட்டு போகிறான். நேராக அசுர தலைவி இருக்கிற இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். அந்த ரூமில் அசுர தலைவி இல்லை, அவங்களோட சிம்மாசனத்துக்கு பின்னாடி அந்த ஆள் கூட்டிகிட்டு போகிறான். அதுக்கு பின்னாடி இன்னொரு ரூம், ஒரு சீக்ரெட் ரூம் மாதிரி இருக்கு. அந்த ரூமுக்குள்ள தான் போட்டியில் வின் பண்றவங்களுக்கு 2 போன் தருவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல அசுர தலைவி, அது இருக்கு. நீங்க கொண்டு வந்த அந்த அம்பை அந்த எலும்புல வச்சுட்டு நீங்க கிளம்புங்க அப்படின்னு அவன் சொல்லிடுறான். இப்போ அப்படியே கட் பண்ணி மற்ற 2 டீம் சண்டை போடுறத காமிக்கிறாங்க. இந்த 2 டீம்ல ஒரு டீம் மார்ஷியல் ஹாலோட டீம், இன்னொரு டீம் நிலா இளவரசி இருக்காளே அவளோட டீம். 2 டீமுக்கு இடையில பயங்கரமா சண்டை போயிட்டு இருக்கு. நிலா இளவரசியோட டீம் எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அந்த மார்ஷியல் ஹால் டீமை வின் பண்ணவே முடியல. இந்த அரநிலா பிளேடு மாதிரி ஒரு சக்தி வச்சிருப்பா இல்லையா, அவன் எல்லாத்தையுமே தோக்கடிச்சிடுறான். இப்போ மார்ஷியல் ஹாலோட டீம் தான் இந்த டீம் வின் பண்ணுது. அதே நேரத்தில் டைமோவும் முசுக்கியும் உட்காந்து சண்டை போடுற எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க, யார்கிட்ட என்னென்ன பவர் இருக்கு அப்படின்னு. இப்போ அப்படி கட் பண்ணி ஹீரோ ஹீரோயினை காமிக்கிறாங்க. கூட ஒருத்தர் வரல, அவங்ககிட்ட ஆமாம் உனக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஆனால் இதை கேட்டதுமே அவனே குத்திக்கிட்டு செத்து போயிடுறான். உடனே ஹீரோயினை கூட்டிகிட்டு நேரம் அந்த லைப்ரரிக்கு போகிறாரு. அங்கே போய் லைப்ரரியில் இருக்கவன்ட்டு, ஆமாம் நாங்கள் அன்றைக்கி வந்துட்டு போனதுக்கப்புறம் வேறு யாராவது இங்கே வந்தாங்களா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். இல்லை, நீங்கள் வந்த அன்னைக்கு உங்களுக்கு பின்னாடி வேறு யாரும் வரல அப்படின்னு அந்த லைப்ரரியில் இருக்கவன் சொல்கிறான். அப்படியா, அப்படியே எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? இந்த 1 வருஷத்தில் யாரெல்லாம் அந்த லைப்ரரிக்கு வந்திருக்கான்னு நீங்கள் வந்து என்ட்ரி லிஸ்ட் வச்சுருப்பீங்களா, அதை கொஞ்சம் தர முடியுமா அப்படின்னு கேட்குறான். அவரும் எடுத்து கொடுக்குறாரு. இப்போ ஹீரோவும் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிடுறான். நேராக யூகிட்ட போய் இந்த மார்ஷியல் ஹாலில் இருக்கிற ஸ்பை வேறு யாரும் கிடையாது, அந்த ஃப்ளவர் மாஸ்டர் தான் அப்படின்னு சொல்கிறான். என்ன ஃப்ளவர் மாஸ்டர் அப்படின்னு யூ கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அசுர தலைவியை கொல்ற திட்டத்தில் அவரும் அதுக்குள்ளே இருக்காரு. மொத்தம் 6 பேர் இந்த டீமில் கொல்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கத்தி தாத்தா, அந்த விஷ தாத்தா, ஃப்ளவர் மாஸ்டர், நீலு மாஸ்டர், கோஸ்ட் மாஸ்டர், இந்த 5 பேர் இப்போ நமக்கு தெரியுது. அந்த 6வது ஆள் யார் அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, சரி இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யூ கேட்குறான். பார்க்கலாம், அதுக்கு ஏதாவது திட்டம் தீட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணி அசுர தலைவியை காமிக்கிறாங்க. அவங்க கிட்ட ஃப்ளவர் மாஸ்டர் வந்துட்டு இந்த மாதிரி காவலாளி ஒருத்தன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. அவன் நிறைய தங்கத்தை திருடினதான் நான் கேள்விப்பட்டேன், திருடினவன் எதுக்காக செத்து போகணும் அப்படின்னு அசுர தலைவி கேட்குறா. தெரியல அப்படின்னு ஃப்ளவர் மாஸ்டர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், அந்த ஃபயர் டீம் இருக்குல்ல, அந்த டீமில் 3 ஸ்கூலை சேர்ந்தவங்க இருக்காங்க, ஏன்னு தெரியல அப்படின்னு ஃப்ளவர் மாஸ்டர் சொல்கிறாரு. அப்படின்னா அது எதுக்காகங்கிறத ஆராய்ச்சி பண்ணு. இந்த டோலுவா கண்டத்துலேயே சக்தி வாய்ந்தவங்க 2 பேர் தான், ஒன்றுன்னா இன்னொன்று ஆர்ஜின் ஆஃப் சோல் மாஸ்டர். இந்த ஆர்ஜின் ஆஃப் சோல் மாஸ்டரால் ஒரு உயிரை சோல் பீஸ்ட்டை கொல்லாமலே அதுகிட்ட இருந்து சொல்கிறீங்க எடுத்துக்க முடியும். இப்படி அசுர தலைவி சொன்னதும் அப்படிப்பட்டவங்களாம் இருக்காங்களா அப்படின்னு அந்த ஃப்ளவர் மாஸ்டர் கேட்குறாங்க. இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஏன்னா அந்த ஆர்ஜின் ஆஃப் சோல் மாஸ்டரோட அடையாளமே ஒரு சோல் பீஸ்ட் தான் அப்படின்னு அசுர தலைவி சொல்கிறான். எனக்கு புரியல அப்படின்னு ஃப்ளவர் மாஸ்டர் கேட்குறாரு. எந்த ஒரு சோல் பீஸ்ட் 1,00,000 வருஷம் உயிர் வாழ்ந்து மனுஷ உருவம் எடுக்குதோ அதுதான் ஆர்ஜின் சோல் பீஸ்ட்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு ஆர்ஜின் ஆஃப் சோல் மாஸ்டர் இந்த கண்டத்தில் இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு அசுர தலைவி சொல்கிறா. இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம டீமை காமிக்கிறாங்க. அவங்களுக்கு அடுத்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் இவங்களுக்கு செமிஃபைனல். இதில் வின் பண்ணால் தான் அவங்க ஃபைனல் போக முடியும். இப்போ நம்ம டீம் கூட மோத போகிற அந்த ஆப்போசிட் யாருன்னா அந்த ஃபயர் டீம். ஒரு டைம் தோற்று போனாங்கல்ல, அந்த டீமே தான். நம்ம டீம் 7 பேர், அவங்க டீம் 7 பேர் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அந்த நெருப்பு டீம் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதை முதல்ல அந்த குட்டி பையன் தான் அவனோட சக்தியை யூஸ் பண்ணி தடுக்கிறான். ஆனால் அவனையே அந்த டீம் தோக்கடிச்சிருது. இப்போ அடுத்ததாக சண்டை போட டைமோ வரான். அவனோட அந்த டைகர் ஷீலை வச்சு அவன் தடுக்க பார்க்குறான். ஆனால் ஹீரோ என்ன சொல்கிறான்னா, போன டைம் நம்மளை எப்படி தோக்கடிச்சாங்களோ அதே மாதிரி தான் இப்போ அவங்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி 3 மாஸ்டர்ஸுமே அடுத்து நம்ம டீம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இளவரசி என்ன பண்ணுறான்னா, அவனோட கலர் பாமை வீசி அவங்கள ட்ரெஸ்ஸு திருப்புறான். இந்த டைமில் ஹீரோ பறக்க ஆரம்பிக்கிறான். நீ எப்படி பறக்கிற அப்படின்னு இளவரசி கேட்கும்போது, நெருப்பு மேலே இருக்கிற காற்றை யூஸ் பண்ணி தான் நான் பறக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இதோட மட்டும் இல்லாமல் ஹீரோ அவனோட அந்த கொடி சக்தி இருக்கு இல்லையா, அதை வச்சு யூஸ் பண்ணி மற்ற எல்லாரையுமே பறக்க வைக்கிறான். இப்போ எல்லாருமே ஒன்று சேர்ந்து தாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆப்போசிட் டீமோட கவனமே செதறி போயிடுது. அதனால அவங்க தோத்துடுறாங்க. நம்ம டீமை வின் பண்ணிடுறாங்க. இப்போ போட்டிலாம் முடிஞ்சதுக்கப்புறமா இப்போது டீம் தோற்று போனாங்க இல்லையா, அந்த டீமோட கேப்டன் ஒரு பொண்ணு வந்து ஹீரோ கிட்ட அவளோட சக்தியில் கொஞ்சத்தை கொடுக்குறா. ஏன்னா இந்த மாதிரி போட்டி முடிஞ்சு தோற்ற டீம் எல்லாமே காணாமல் போயிட்டாங்க. அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியல. ஏன் நான் கூட காணாமல் போக வாய்ப்பு இருக்குது. அப்படி நான் காணாமல் போயிட்டேன் அப்படின்னா உன்னால் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், எப்படி அப்படின்னு ஹீரோ கேட்குறான். என்னோட கையில் தீபம் மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கு இல்லையா, ஒருவேளை நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னா இதை அணைஞ்சிரும், அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. சரி இதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்கு எங்களை சூஸ் பண்ண அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது,
இந்த போட்டியில் பங்கு பெற்ற எல்லா டீம்லேயுமே அரச குடும்பம் இருக்குது, உங்கள் டீம் மட்டும்தான் அரச குடும்பம் கிடையாது. அதனால நீங்கள் இதை பற்றி விசாரிச்சிங்க அப்படின்னா உங்கள் மேலே யாருக்கும் எந்த டவுட்டும் வராது. அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்பிடுறா. இப்போ கொஞ்ச நேரத்தில் டைமோ ஹீரோ கிட்ட வந்து அந்த பொண்ணு சொன்னது எல்லாமே உண்மைதான், என்னோட அண்ணனையும் காணோம், அவன் ஊர் போயும் சேரலை, அவன் மட்டும் இல்லை போட்டியில் தோற்று போன எந்த டீமுமே ஊர் போய் சேரல. இதை கேட்டோடனே ஹீரோ சரி அந்த பொண்ணை போய் பார்க்கலாம் அப்படின்னு தேடி போகிறான். அந்த பொண்ணையும் அங்கே காணாமல் போயிருக்கா. ஹீரோ அந்த தீபம் எரியுதான்னு பார்க்குறான், அது எரிஞ்சிட்டு தான் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஃப்ளவர் மாஸ்டர் தான் இருப்பார் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அவரே இதை பண்ணணும் அப்படின்னு டைமோ கேட்கும்போது ஆமாம், அவர் அசுர தலைவியை கொல்லணும்னு பிளான் பண்ணியிருக்காரு. இப்போ இவங்க எல்லாத்தையும் கடத்தி அவங்க எல்லாத்தையும் கொன்று அந்த பழியை அசுர தலைவி மேலே போட போகிறான். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா எல்லாருமே அசுர தலைவியை கொல்ல வருவாங்க, இதுதான் ஃப்ளவர் மாஸ்டரோட பிளான் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். சரி, அவர் ஒரு கிராண்ட் மாஸ்டர், அவர் கூட நம்ம எப்படி சண்டை போட்டு ஜெயிக்க அப்படின்னு டைமோ கேட்குறான். அவர்கிட்ட நம்ம சண்டைலாம் போட தேவையில்ல, இப்படி ஒரு விஷயம் இவர் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம அசுர தலைவிக்கு தெரியப்படுத்தலாம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இந்த நேரத்தில் ஹீரோவும் ஹிலினாவை மீட் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்கிறான். ஆனால் ஹிலினா இதை நம்புற மாதிரியே இல்லை. ஆனாலும் உனக்கு இந்த விஷயத்தில் சந்தேகம் வந்திருக்கு அப்படின்னா இது என்னங்கிறதையும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிலினா அவனோட அசிஸ்டண்ட் ஒருத்தன்ட்ட போய் ஏதோ சொல்கிறா. அதுக்கப்புறம் நம்ம டீமை கூப்பிட்டுட்டு அந்த ஃப்ளவர் மாஸ்டரை பார்க்க போகிறா. அதாவது ஹில்னா என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா அந்த அசிஸ்டண்ட் கிட்ட ஃப்ளவர் மாஸ்டர் இப்போதைக்கு அவர் ரூமுக்கு வராமல் பார்த்துக்கோன்னு சொல்லியிருக்கா. ஏன்னா இப்போ அவங்களோட ரூமுக்கு தான் இவங்க எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. ஃப்ளவர் மாஸ்டரோட ரூமுக்குள்ளே போய் பார்த்தா அங்கே நிறைய பூக்கள் இருக்குது. ஹீரோ ஹீரோயின் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க, டைமோ ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் வேற கையை வச்சுட்டு சும்மா இல்லாமல் அங்கே இருக்க ஒரு பூவத்தோட ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே மறைஞ்சு ஒரு ஜெயில் மாதிரி சிறைக்குள்ளே போயிடுறாங்க. இப்போ அவங்க என்னதான் நினச்சாலும் அந்த இடத்துல இருந்து வெளியே வரவும் முடியல. அதே நேரத்தில் டைமோ அம்மா ஹீரோ ஹீரோயினை எங்கே அப்படின்னு சொல்லி ஹில்னாட்டு கேட்குறான். தெரியலையே அப்படின்னு ஹில்னா சொல்கிறான். நீ ஏதாவது எங்களை பிளான் பண்ணி சீட் பண்ண போறியா அப்படின்னு டைமோ கேட்கும்போது டேய் நான் உன் கூட தானே இங்கே தானே நிற்கிறேன், அப்புறம் எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு ஹில்னா கேட்குறா. இப்போ இவங்க 2 பேருமே சேர்ந்து நேராக அசுர தலைவியை போய் பார்த்து நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஆனால் அசுர தலைவி இதை நம்புற மாதிரி இல்லை. இங்கே பாருங்க, நாங்கள் சொல்கிறது உண்மைதான், அவங்க ரூமில் நிறைய டாக்குமெண்ட் இருக்குது. ஆனாலும் அசுர தலைவி நம்பலை. டைமோ அடுத்து என்ன பண்ண போகிறான், அசுர தலைவி என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் பார்க்கலாம். பாய்.